விருதுநகர் சிவகாசி அடுத்த திருத்தங்கலில் பள்ளிக்கு மது போதையில் வந்த மாணவர்கள் ஆசிரியரை மதுபாட்டிலால் தாக்கினர். திருத்தங்கல் மெயின் ரோட்டில் உள்ளது ரா அரசு மேல்நிலைப் பள்ளி. இந்த பள்ளியில் மதுரை மாவட்டம் திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்த சண்முக சுந்தரம் என்பவர் அரசியல் அறிவியல் துறை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இன்று மதியம் உணவு இடைவேளைக்கு பின் ஆசிரியர் சண்முக சுந்தரம் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் நடத்திக் கொண்டிருந்தார். அப்போது 4 மாணவர்கள் வகுப்புக்கு தாமதமாக வந்துள்ளனர். அவர்களிடம் ஆசிரியர் சண்முக சுந்தரம் எங்கு சென்றீர்கள், ஏன் வகுப்புக்கு தாமதமாக வந்தீர்கள் என்று கேட்டுள்ளார். மாணவர்களிடம் விசாரிக்கும்போது அவர்கள் மீது மதுவாடை வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த ஆசிரியர் சண்முக சுந்தரம் மது அருந்துவிட்டு வகுப்பு வந்துள்ளதாக கூறி தலைமை ஆசிரியரிடம் வருமாறு 4 மாணவர்களையும் அழைத்துள்ளார். அப்போது ஆத்திரம் அடைந்த மாணவர்களில் இருவர் தனது பேண்ட் பாக்கெட்டில் மறைத்து வைத்திருந்த மது பாட்டிலை எடுத்து ஆசிரியர் சண்முக சுந்தரத்தை திடீரென தாக்கினார். இதில் ஆசிரியர் சண்முக சுந்தரத்திற்கு தலை மற்றும் காது பகுதிகளில் பலத்த இரத்த காயம் ஏற்பட்டது. உடனடியாக வகுப்பில் இருந்த மற்ற மாணவர்கள் மற்றும் அருகில் இருந்த சக ஆசிரியர்கள் இரத்த வெள்ளத்தில் கிடந்த ஆசிரியர் சண்முக சுந்தரத்தை திருத்தங்கல் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. மேலும் ஆசிரியர்கள் சிலர் 4 மாணவர்களையும் பிடித்து வைத்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக விரைந்து வந்த திருத்தங்கல் காவல் நிலைய போலீசார் இந்த சம்பவம் குறித்து மாணவர்களிடம் விசாரணை நடத்தினர். மேலும் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளும் அங்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். பள்ளி வகுப்பறையில் ஆசிரியர் மீது மது போதையில் இருந்த மாணவர்கள் மதுபாட்டிலால் தாக்கிய சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.